வாழ்கரம்னர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. சொர்க்கத்துக்கு யார் நேரடியாக போனாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்லுதுன்னா, வீரர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க, ஏன்னா தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாத்தினான்னு சொல்றாங்க. அப்படித்தான் மகாபாரதம் ராமாயணம்லாம் சொல்லுது. ஆனா இந்த புண்ணிய பூமி இந்தியாவில் பக்தியும் வீரமும் செறிந்த ஒரு நாடுன்னா தமிழ்நாடு. வெள்ளைக்காரங்க வந்துட்டு நாங்கள் 2 பகுதியை அடக்க முடியல அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னாங்க. ஒன்று வந்து ஜாட்டின மக்கள் இருக்க பகுதி, மற்றொன்று வந்து நம்ம ராமநாதபுரம் தான். இந்த ராமநாதபுரம் வீரத்துக்கு மிக மிக வலிமை கொடுது. தமிழ்நாடு அதுலேயும் வந்தீங்கன்னா நடுகளில் போட்டுறது, வீரருடைய இதை நடுகளில் போற்றி வணங்கக்கூடிய பகுதியில் நம்முடைய தமிழ்நாடு. அதில் ராமநாதபுரம் அதில் பெரிய வீரம் செறிந்த மண்ணு தான். அங்கே முருகனை கும்பிடுறதுக்கு பாருங்க. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைகள். இந்த பங்காளி சண்டையில் எப்படி தீர்க்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் வணங்கினா தேவை, இந்த கோயிலில் கேஸை போட்டுட்டு அதை போட்டுட்டா அதை வணங்குறதுக்குற பெரிய கஷ்டம் இருக்குது. கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். ஒரு அருமையான செய்தி கூட சொல்லுவாங்க, பரப்பு சண்டைக்கு வக்கீல்கிட்ட போய் வயலை விற்றதா அப்படின்னு. அது மாதிரி கோர்ட்டில் போய் நிற்கிற காலம் அந்த சொத்துனால. அதில் நீங்கள் சொத்தினுடைய மதிப்பு ஏறி போச்சு. சின்ன சின்ன இடத்துக்கு கூட யாரோ பங்காளிகள் வந்துடுது. அப்படி பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கோயில்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில், ராமநாதபுரத்தில் அந்த ஊரின் நடுவில் ஒரு கோயில் இருக்கு, வழிவிடு முருகன் கோயில். அங்கே அந்த கருவறையே யாருன்னா முருகனும் பிள்ளையார் இருக்கிற இடம் தான். 2 இணைந்து இருப்பதனால இந்த பங்காளி பிரச்சனையை தீர்ந்து விடுறதா எல்லாரும் வந்து வணங்குறாங்க. யாராவது போனவங்க இதில் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, போய் அதில் சொத்து தீர்ந்தது, பிரச்சனைகள் தீர்ந்த இடம், அல்லது யாருக்கெல்லாம் தீரணும், எப்படி போய் வழிபடணும்னு கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அப்படிப்பட்ட வழிபடு முருகன் கோயிலை பார்க்குறதுக்கு பெரிய அழகு. அங்கே சாயா மரம், உங்களை சொத்து சாஞ்சு போகாமல் பிறருக்கு போயிடாமல் தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிற மாதிரி மரம் இருக்குது. அங்கேயும் போய் வேண்டிக் கொள்கிறார்கள். ரொம்ப அருமையான அந்த கோயிலில் ரொம்ப பழங்காலமாக நடுவில் இருந்து அந்த வழிபடு முருகன் தங்க நிறத்தில் கோபுரங்கள் இருந்து ஜொலிக்கின்ற காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்துக்குள்ளே 4 கோயில்கள் இருக்கு. 3 இந்த கோயில். அதுக்கடுத்து ரொம்ப முழுக்க எங்கே ஒரு வீரன் இருக்கான்னா அவனுக்கு அறிவு வேணும். வீரன் வந்து வெற்றி அடையணும்னா அறிவு இருக்கணும். அது உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய அறிவு. அந்த அறிவை தரக்கூடிய ஒரு கோயில் ஐக்கியூ சொல்கிறாங்கல்ல, அந்த ஐக்கியூ தரக்கூடிய கோயில் ஒன்று ராமநாதபுரத்தில் இருக்கு. நாங்கள் போயிருக்கும்போது தஞ்சாவூர்ல வந்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பா வந்திருந்தாங்க. ஒரு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து, இல்லை இப்படி வந்திருக்கீங்களே நாங்கள் கேட்டோம். அவங்க சொல்கிறா பாருங்க. வாழ்வோம் ஐயா. வணக்கம். எங்கேருந்து வரைய? நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கடவுடையான்பட்டி, கோயிலூர் தாலுக்கா திருவேங்கடவுடையான்பட்டி கிராமத்திலேருந்து வரோம். இங்கேருந்து ராமநாதபுரத்தில் குண்டூர் முருகன் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கீங்க? பிள்ளைங்க படிப்பு தன்மையை கூர்மையாகவும் அவர் நல்ல புத்தி சுவாசங்கள் கூடுதலாக இருக்கும்னு குண்டூர் முருகனை வந்து நாங்கள் வழிபட வந்திருக்கோம். அதனால தேவையாயிரும். எல்லாரும் அப்படி ஆயிருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஆயிருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வந்துடும். இந்த சுவாமிநாத சுவாமியை பார்த்துட்டாலே ஏன்னா 5 முகம் 6 முகம் சேர்ந்து 11 முகமா இருக்கு. சிவனுக்கு 5 முகமும் முருகனுக்கு 6 முகமும் 11 முகமாக இருக்கிற காட்சி அளிக்கிறார். அதனால புத்தி சுவாசம் கூடுதலாக இருக்கும். ஓ, ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளை நல்லா படிக்கல, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை எப்படி இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு. அதே போல அந்த கோயில்ல ஏன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், உண்மையில ஏன் நம்பணும், அதான் ரொம்ப முக்கியம். தமிழருடைய அறிவும் வீரமும் எடுத்துக்காட்டக்கூடிய இடம் தமிழ் சங்கம் தான். 3 தமிழ் சங்கமும் அங்கேதான் கொடை, அறிவு, தன்னுடைய வீரம் இதெல்லாம் செறிந்த அந்த தமிழ் மண்ணை, தமிழ் வீரர்களை காட்டி கொண்டிருக்கிற, பறைசாற்றி கொண்டிருக்கிற இடம் நம்மளுடைய முச்சங்கமும் ஆகிய அந்த 8 தொகை, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு எல்லாம் அந்த தமிழ் சங்கம் மாதிரி ஒரு சங்கத்தை, அவனுடைய அறிவை வளர்த்த 4வது தமிழ் சங்கத்தை வளர்த்த பாண்டித்துரை தேவர் அவர் கட்டிய கோயில் ஒன்று ராமநாதபுரத்தில் இருக்கு. குண்டுக்கரைங்கிற இடத்துல போய் பார்க்கணும், நம்ம எல்லாரும் பார்க்கணுங்க. அதை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அந்த குண்டுக்கரையில், ஏன்னா அறிவை வளர்க்குறதுக்காக அவர் 4ஆம் தமிழ் சங்கத்தை மட்டும் ஏற்படுத்தலை, பக்தியை வளர்க்குறதுக்காக ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான செயல் என்ன தெரியுமா, எங்கேயுமே காண முடியாத செயலில் அந்த முருகனுக்கு 11 தலை இருக்கு. அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா அறுமுக சிவன் சொல்லலாம். சிவனுக்கு 5 தலை, முருகனுக்கு 6 தலை. முருகனே 6 தலை கொடுக்கக்கூடியவர்.
அந்த 6ம் 5ம் சேர்ந்து ஒரு 11 தலையில் அந்த முருகன் இருக்கார். அதை பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது. கோபுரத்தில் இருக்குது. அவர் சிங்கப்பூர் போயிட்டு இங்கே பார்த்த அந்த நிகழ்வை கொண்டாந்து இங்கே கோயில் அமைச்சிருக்காரு. உள்ள ஒரு செப்பு சிலை 11 முகத்தோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட கோயிலை நம்ம போய் பார்க்கணும். அந்த குண்டுக்கரைங்கிற அருமையான இடம். அங்கே போனால் நம்ம குழந்தைகளையோ நம்ம அறிவில் குறைந்தவர்களையோ கூட்டிகிட்டு போங்க, அறிவு வளர்ந்துடும். ஏன்னா தமிழ்ச்சங்கம் வளர்த்தவள் அல்லவா. அதனால அந்த மண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அறிவு சுரங்கம் இருக்கிறது. அதை போய் பாருங்க. அதில் இருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். ரொம்ப முக்கியமான கோயில். அங்கே எல்லா காலங்கள்லேயும் பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப அருமையான இடம். அதை தொடர்ந்து கேணிக்கரைங்கிற இடத்துல ஒரு அருமையான கோயில் இருக்கு. கேணிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. அது ஒரு முருகன் கோயில் இதம் கட்டி நிம்மதியாக வைத்திருக்கிறார். அதே முறை அங்கே ஒரு ஜமீன்தார் ஒருத்தர், அவர் வாழ்ந்தவர் அங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்கார். அந்த கோயில்கள் கட்டி ஒரு 200-250 வருடங்கள் ஆகிவிட்டது. அங்கே ஒரு முருகன் இருக்கார். இந்த 4 கோயிலும் அது எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த ராமநாதபுரம் நகருக்குள்ளே இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற பகுதியில் 2 கோயில். பட்டணங்காத்தாங்கிற இடத்துல இப்போ இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஒருத்தர் காவடி எடுத்து திருச்செந்தூருக்கு அடிக்கடி போனவர் ஒரு அருமையான முருகனை கோயிலை வைத்து மிகச்சிறப்பாக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். ரொம்ப அமைதியான இடமா ரோட்டு மேலே ரொம்ப அழகாக ஒரு மரங்கள்லாம் சூழ்ந்த பகுதியில் உள்ள இருக்கிற கோயில் முருகனை பார்க்கும்போது வணங்குறதுக்கு மிக அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கோயில் இருக்கு. அதை தொடர்ந்து போனோம்னா மிக முக்கியமான கோயில் பூக்குழினா சேவலே வந்து இறங்கி பூக்குழியில் நடந்து சென்ற காட்சி அருமையான காட்சி. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா குயவன் குண்டுங்கிற இடம். வெறும் வேல் மட்டும்தான் கருவறை இல்லை. ஆமா, இது எந்த கோயில்? இது குயன்குடி சுப்பையா கோயில். இங்க எதுக்கா வந்தியா? நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் முருகன் கோயில்னா சுப்பையா கோயில் தான் எங்களுக்கு எப்போ தெரிஞ்சது, விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எங்களுக்கு சுப்பையா கோயில் தான் தெரியும். அந்த மாதிரி இங்க வந்து வேணா என்ன நடக்கும்? நம்ம என்ன மன உருகி வேண்டுமோ நமக்கு அன்போட வேண்டது கடவுள். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னோட பையன் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்காக படிச்சுட்டு இருந்தான். அவனுடைய கடின உழைப்பு, முருகனோட சுப்பையோட அனுக்கிரகம் ரெண்டும் சேர்ந்து அவன் IIT மெட்ராஸ்ல சீட் கிடைச்சிருக்கு. அதான் உங்களுடைய விருப்பமே. அது கிடைச்சிருச்சு. பெரிய வெற்றி அடையும். பெரிய ஆளா வரணும். வந்துடும். அதான் வேண்டும். வந்துடுவான். அதுக்கு சுப்பையா உதவி செய்வார். வாழ்க்கை. நான் போயிட்டு ரொம்ப ரசிச்சுட்டு அந்த பூசாரி சொன்னாரு, இங்க நாங்கள் பூக்குழி இறங்கிய போது ஒரு சேவல் வந்து இறங்கிட்டு போச்சுன்னு சொன்னார். அப்புறம் அந்த பூக்குழியை போய் நாங்கள் எடுத்துட்டு எல்லாம் பதிவிறக்கம் செய்துட்டு வந்து நாங்கள் போட்டு பார்க்குறோம். இப்போ அந்த பூக்குழி எடுக்கிற நேரத்தில் எங்கேயோ இருந்து ஒரு சேவல் வந்து கூவி இருக்குது. அது இந்த இதில் பதிவாயிருக்கு. நீங்களும் பாருங்கள். அது அப்படிப்பட்ட முருகன் எங்கே போனாலும் பார்த்து கவலையே படாதே. முருகனை மட்டும் கையில் எடுத்துக்கிறங்க, மனதார எடுத்துக்கிறங்க. நாம் வேண்டியதெல்லாம் நிச்சயம் நடக்கும். அதனால தமிழ்நாடு பெரிய வெற்றிகளை எப்போதும் அழிவில்லாத ஒரு நாடுன்னா தமிழ்நாடு தான். ஏற்ற இறக்கம் இருக்கலாம், ஆனால் எப்போதும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கு அழிவே இல்லை. காரணம் முருகன் இருந்து நம்மளை அப்படியே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உலகங்கள் யாவும் உன் அரசாட்சியே என்று சொன்னார்கள். உலகத்தில் கூட இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து நமக்கு அவருடைய பார்வை நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட முருகனை பார்க்கணும்னா எல்லா இடத்துலையும் போய் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இங்கே எங்கள் கோயில் இருக்குன்னு எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்ஸில் கூட்டுங்க, அல்லது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.